பாடசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி வாழ்வியல். இளத்திரட்டு அம்மானை கூறுகின்ற வாழ்வியல் என்ற பாடப்பகுதியில் நாம் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி அதிகாலையில் துயில் எழுவதினால் என்ன என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். இளத்திரட்டு அம்மானையில் நமக்கு ஐயா காலையில் அதிகாலை துயில் எழுகின்ற அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். அதாவது தட்சணா பூமியில் வாழ்ந்த மக்கள் அதிகாலையில் துயிலெழுந்து அவர்கள் எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு உதாரணமாக காட்டியிருக்கின்றார்கள். ஐயாவே சொல்வார்கள், மயன்ற ஒரு சாமம் அங்கை எழுந்திருந்து முகத்து நேரிட்டு நான் முகத்தோனை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாக பெருக்கி. இதுதான் ஒரு நம்மளோட வாழ்வியல் ஒழுக்கத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நம்முடைய உடம்பும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு அதிகாலை துயில் எழுதல் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டம் மக்களுடைய வாழ்க்கை முறை மாறி செல்வதற்கான காரணம் அந்த அதிகாலை துயில் எழுவதை மக்கள் மறந்துவிட்ட காரணம் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த அதிகாலை துயில் எழுதல், அதாவது அதிகாலை என்பது பிரம்ம முகூர்த்தம், காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நேரத்தில் நாம் துயில் எழுதல் என்பது மிக அவசியம். இதனால் நமக்கு என்ன என்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எந்தவித நோய் நொம்பலங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதனுடைய பலன், அதாவது நாம் ஒரு கவனத்தோடு ஒரே நினைவோடு நாம் ஒரு செயலை செய்கின்ற போது அதனுடைய பலனானது பன்மடங்கு நமக்கு அதனுடைய விளைவை தரும். அதன்படி இங்கே நமக்கு ஒரு நல்ல அதாவது பிள்ளைகள் படிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் படிப்பில் புத்தி கூர்மையாக முதன்மையாக வருகின்றார்கள் என்பதையும், இப்போது பெரியவர்கள் ஒரு வேலையை செய்கின்றார்கள் என்றால் அந்த வேலையை திறன்பட செய்வது, இவையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் முக்கியமாக அமைவது நாம் காலை அதிகாலை துயில் எழும்புவது. ஏனென்றால் எந்த ஒரு செயலை நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தேவை நம்முடைய மனமும் உடல் உழைப்பும். இப்போ மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு செயலை நாம் வெற்றிகரமாக செய்து நிறைவேற்ற முடியும். ஆகவே அதற்கு துணை புரிவது இந்த அதிகாலை துயில் எழுதல் என்பது முக்கியம் அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமாகவும் உடலில் எந்தவித நோய் நொம்பலங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இது முக்கிய வழிவகுக்கிறது. முதலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அதிகாலை துயில் எழுவதனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, மன அமைதி, அதாவது ஒரு புத்துணர்வு. நம்ம எப்போவுமே ஒரு உடல் சுறுசுறுப்பாக, உடலில் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. மன அமைதி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு மன அமைதியை தருவதற்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. மேலும் இறை வழிபாடு, அதாவது இறை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நேரம் அதான் ஏன் சொல்கிறோம், மயன்ற ஒரு சாமம், அதான் அந்த சாம வேளையில் எழுந்து முகத்து நீரிட்டு நான் முகத்தோனை தொழுது நாம் நீராடி நம்முடைய புற அழுக்கை நீக்கி அக அழுக்கை போக்குவதற்காக இறைவனை துதித்து அந்த நான் முகத்தோனை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாக பெருக்கி அந்த இறை வழிபாடு செய்து நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கின்ற போது எல்லாம் நன்மையாக இருக்கும். எந்தவித களிமாய செயல்களும் நம்மை அண்டாது. அப்படி அண்டாமல் இருக்கின்ற போது எந்தவித கடினமான கர்ம வினைகளும் நம்மை அண்டாது. ஆகவே இந்த நேரத்தை நாம் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினோமே ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய அளப்பெரிய வெற்றியை நாம் குவிக்க முடியும். அதில் பல சாதனைகளை நாம் செய்து நிறைவேற்ற முடியும். மேலும் நாம் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு சிறந்த நினைவாற்றல் வேண்டும், ஒரு சிறந்த செறிவு, அதாவது ஒருமுகத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒருமுகத்தன்மை அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த அதிகாலை துயில் எழுவதனால் நமக்கு கிடைக்குது. இப்போ பிள்ளைங்க படிக்கலை, அவங்க என்ன செய்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது எதனாலன்னா கவனச்சிதறல். இப்போ அது ஏன் அந்த மனம் ஒருமைப்படலை அப்படின்னா,
அங்குமிங்குமாக மனம் அலைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை கட்டுப்படுத்தி ஒரு நிலையில் இருக்க வைப்பதற்கு உகந்த நேரம் இந்த அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் மனதை கட்டுப்படுத்தி நாம் ஒரு நிலையில் இருக்க வைத்து இறை நாமத்தை சொல்லி அந்த இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கின்ற போது அந்த மனமானது அன்றைய தினம் முழுவதுமாக எங்குமே அது அலைவாயாத நிலையில் அங்கே ஒரே செறிவோடு காணப்படுகின்றது. இதனால் நமக்கு பலவிதமான நல்ல செயல்களை செய்து வெற்றி பெற முடிகிறது. மேலும் இங்கே ஆரோக்கியமான உடல், இப்போ உடல் அப்படிங்கிறது நம்ம காலை நேரத்தில் நம்ம எழுந்து ஒரு வேலைகளை செய்து இறை வழிபாடு செய்கின்ற போது, உடல் பயிற்சிகளை செய்கின்ற போது, அல்லது வெளியில் நாம் வேலைகளை எல்லாம் செய்கின்ற போது அளவுக்கு அதிகமான என்ன இருக்கின்றது, ஆக்சிஜன் அந்த சுற்றுச்சூழல் நிறைந்திருக்கின்றது. அதை நாம் நேரடியாக பெறுகின்றோம். தூய்மையான காற்று, அந்த தூய்மையான காற்றை நாம் அங்கே சுவாசிக்கின்ற போது நம்முடைய உடலானது ஒரு ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கின்றது. மேலும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை, இன்றைய காலகட்டத்தில் ஒழுக்கம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கு மிகவும் அடித்தளமாக இருப்பது காலையில் துயில் எழுதல் என்ற ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடு நாம் சரிவர செய்து வருகின்ற போது நேரம் பற்றவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறைபாடு என்பதே இருக்காது. நம்முடைய மனமும் நம்முடைய உடலும் ஒரு நிலைப்பட்டு நாம் சிறப்போடு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதாவது ஒரு நேரத்தை சிறப்பாக திட்டமிட்டு அந்த வேலையை சரியாக செய்து நிறைவேற்றி அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த காலத்தை சரியாக நிர்வகித்து நம்முடைய செயல்பாடுகளை சரியாக நிர்வகிக்கின்ற போது வெற்றி கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை சரியாக நிர்ணயித்து நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய நிலையில் செல்வதற்கு பயன்படுகின்றது. ஒரு வேலையை சரியாக செவ்வனே செய்து நிறைவேற்றுவதற்கு உறுதுணை புரிகின்றது. இப்படியாக பல நன்மைகள் நம் அதிகாலை துயில் எழுவதால் கிடைக்கின்றது. அந்த அதிகாலை துயில் எழ வேண்டுமென்றால் நான் எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை செய்ய வேண்டும். இரவு வெகு நேரம் விழித்து இருப்பது என்பது கூடாது. இரவு 9 to 10 மணிக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், தூங்குவதற்கு சென்றுவிட வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோமேயானால் நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கு இடமில்லை. அதிகப்படியான நேரம் நமக்கு என்ன செய்கின்றது, கிடைக்கின்றது. அவ்வாறு நம் நேரம் அதிகமாக கிடைக்கின்ற போது பல செயல்களை நாம் செய்ய முடிகின்றது. எப்படியோ ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றார்கள். நம்மால் முடியவில்லையே என்று இயங்குகின்றவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார்களே ஆனால் எல்லோராலும் இந்த வெற்றி என்ற நிலையை எட்டி பிடிக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாமே மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் நாம் துவங்குவோமே ஆனால் அதில் அபரிவிதமான வெற்றி நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை நாம் செயல்படுத்த வேண்டும். முக்கியமாக மாணவ செல்வங்களுக்கு இதை நாம் போதிக்க வேண்டும். ஏனென்றால் படிப்பில் கவனம், ஒழுக்கம் என்ற 2 நிலைகளும் அவர்களிடம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்றைய ஒழுக்க கேடுகள் அதிகமாக நடைபெறுவதற்கான காரணம் இந்த அதிகாலை துயில் எழுந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படை தன்மையை நம்முடைய சமூகம் மறந்ததனுடைய விளைவு இளைய சமுதாயம் பேராபத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அதிகாலை துயில செய்வது அவசியம், இறை வழிபாடு செய்வது அவசியம், சிறு சிறு பயிற்சிகளை செய்வது அவசியம், மனதை ஒருமுகப்படுத்துகின்ற தன்மையை சொல்லி வாழ்க்கையில் வெற்றியடை செய்வது எல்லோருடைய நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது. இதை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லிக் கொடுத்து அந்த வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதை பெற்றோர்கள் துவங்கினால்தான் பிள்ளைகள் அதிலிருந்து அந்த நல்ல ஒழுக்க முறையை, நல்ல வாழ்க்கை முறையை, நல்ல நேர நிர்வாகத்தை சரியாக அவர்கள் கடைபிடிப்பார்கள், எதிலும் வெற்றி பெறுவார்கள். இந்த தீமைக்குள் அகப்படாமல் இருப்பதற்குரிய அந்த மனம், ஒரு மன ஒழுக்கம், மன கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, மேலும் சுய கட்டுப்பாடு, தன்னைத்தானே எந்த ஒரு சூழலிலும் அங்கே கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகுகின்றது. ஒழுக்கம்
அதனைத் தொடர்ந்து தானாக ஒழுக்கம் என்ற ஒரு நிலை வந்து விடுகின்றது. தெய்வீக அருள் நாம் பெற்று இருக்கின்ற போது அந்த தெய்வீகமானது நம்மை எப்போதும் நம்மோடு இருந்து பாதுகாத்து நல்லருள் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் செம்மைப்படுத்தி உயர்வடைய செய்கின்றது. நம்முடைய கர்மாக்களிலிருந்து விடுபட முடிகின்றது. இப்படி எத்தனையோ நன்மைகள் அங்கே இந்த அதிகாலை துயில் எழுவதனால் கிடைக்கின்றது. ஆகவே அந்த அதிகாலை துயில் எழுந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம் என்று வேண்டிக் கொள்கின்றேன். ஐயா.